தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு தொடங்கியது. se.census.gov.in இணையதளம் மூலம் பொதுமக்களே சுய விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. தமிழகத்தில் 3 நகராட்சிகளில் மட்டும் 35 டெண்டர்களை ரத்து செய்தது நகராட்சி நிர்வாகத்துறை. டெண்டர் சமர்ப்பிக்க குறுகிய கால அவகாசம் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். சென்னையில் ICF தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் ஹரியானாவின் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கம். பெங்களூருவிலிருந்து அகமதாபாத் புறப்படவிருந்த இண்டிகோ விமான கழிவறையில் வெடிகுண்டு மிரட்டல் கடிதம். பயணிகளை அவசரமாக வெளியேற்றியதால் பதற்றம். சோதனையில் மிரட்டல் புரளி என தகவல். இந்திய விடுதலை மக்களின் உரிமை வாழ்விற்கு உயிரை நீத்த தியாகிகளுக்கு முதலமைச்சர் விஜய் வீரவணக்கம். மாநிலத்திற்கு தமிழ்நாடு பெயர் சூட்ட உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த சங்கரலிங்கனார் தியாகம் போற்றத்தக்கது என சமூக வலைதளத்தில் பதிவு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 10% உயர்த்துவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார். சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. கோவை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் பெண் கவுன்சிலர்களிடையே மோதல். 40 கோடி ரூபாய் ஊழல் புகார் தெரிவித்த காங்கிரஸ் பெண் கவுன்சிலரை சூழ்ந்து தாக்கியதால் பரபரப்பு. கோவையில் ஊழல் புகாரை சுட்டிக்காட்டிய காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் சஸ்பெண்ட். மேயர் இருக்கை மீது ஏறி நின்று முழக்கம் எழுப்பியதால் நடவடிக்கை. சீனாவுடனான பொருளாதார உறவுகளையும் சீன முதலீடுகளை ஈர்க்கும் கொள்கைகளையும் இந்தியா வலுப்படுத்த வேண்டும். பிரதமர் மோடியின் பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் ராகேஷ் மோகன் வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தை ஒரு திறந்தவெளி சிறைசாலையாக மாற்றிவிட்டால் எந்த கேள்வியும் எழாது என்று மோடி அரசு கணக்கு போடுகிறது. மக்கள் மன்றத்தில் உங்களின் சர்வாதிகாரம் தவிடுபொடியாவது உறுதி. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் காட்டமான பதிவு. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி விசாரணை. மோசடியில் தொடர்புடைய மேலும் பல முக்கிய புள்ளிகள் குறித்த விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க அமைச்சர்கள் முயற்சி செய்கிறார்கள். கோவில் நில மோசடியில் பினாமி பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக திமுக சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் குற்றச்சாட்டு. தென்மேற்கு பருவமழை பொய்த்து போவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வெறும் 19 கனஅடியாக சரிந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் ஓரிரு நாட்களில் நீர்வரத்து முற்றிலும் நின்றுவிடும் அபாயம். ஆபரண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிலோவிற்கு 5,000 ரூபாய் குறைந்தது. உணவகத்துடன் கூடிய மதுபானக்கூடம் திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. துறையை சீரமைக்க சில ஆலோசனைகள் மட்டுமே நடந்திருக்கலாம் என அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். UPI மூலம் பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்க மத்திய அரசு முடிவு.
தனிநபர்களுக்கு அல்லாமல் பெரிய அளவிலான வணிக பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என தகவல். எல் நினோவால் மழை பொழிவு பாதித்து வறட்சி நீடிப்பதால் அரிசி விலை வரலாறு காணாத அளவில் உயர்வு. கிலோவிற்கு 10 ரூபாய் வரை உயர்ந்து விற்பனை. மேலும் விலை உயரும் அபாயம். தமிழக அமைச்சர்கள் கீர்த்தனா, ராஜ்மோகனுக்கு மத்திய அரசு நோட்டீஸ். அனுமதியின்றி வெளிநாடு சென்றதாக கூறி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது மத்திய அரசு. டெல்லி ஜந்தர் மந்தரில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் 20வது நாளாக உண்ணாவிரதம். 9 கிலோ உடல் எடையை இழந்த சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை கவலைக்கிடம். கீழடி அகழாய்வில் ஒரே குழியில் 3 விதமான வடிகால் அமைப்புகள் கண்டெடுப்பு. அரிய கண்டுபிடிப்பால் தொல்லியல் ஆய்வாளர்கள், வரலாற்று ஆர்வலர்கள் ஆச்சரியம். திசையன் விலையில் உள்ள வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் கள்ள நோட்டுகள் இருந்ததால் அதிர்ச்சி. 500 ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை வைத்தது யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. நெல்லை டவுனில் பூட்டிய வீட்டிற்குள் பெண் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். 9 சவரன் தங்க நகைக்காக பெண்ணை அடித்துக் கொன்ற ஆண் நண்பர் கைது. செங்கல்பட்டு சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் சிறுவர்களிடையே மோதல். ஒரு சிறுவன் தலையில் 17 தையல்கள். அரசு மருத்துவமனையில் அனுமதி. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் 7 பேர் உயிரிழப்பு. பாலங்கள், ரயில் நிலையம், விமான நிலையத்தை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல். 22 கோடி அமெரிக்க வாக்காளர்களின் தரவுகளை சீனா திருடியதாக அதிபர் டிரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு. தன்னை தோற்கடிக்க சீனா மிக தீவிரமாக செயல்பட்டது என புகார். T20 டெஸ்டை தொடர்ந்து ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்தும் ரோஹித் சர்மா ஓய்வு பெற உள்ளதாக தகவல். 2027 ஒருநாள் உலகக்கோப்பை அணியில் ரோஹித் சர்மா இல்லை என்பதை அவரிடம் BCCI தெரிவித்துவிட்டதாகவும் தகவல்.